டேய் எதுக்குடா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கா? டேய் என்னடா ஃபோன் அடிச்சு கூப்பிட்டு நீ பேசாட்டு இருக்கா? நீ பண்றது ஒன்றும் சரியில்லை டேய். சரியில்லையா? நான் என்னடா பண்ணேன்? எல்லாம் தெரியும்டா. மேக்ஸ் பீரியட் அப்ப நீயும் சுந்தரியும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருந்த எல்லாம் எனக்கு தெரியும்டா. டேய் அவளுக்கு மேக்ஸ்ல ஒரு டவுட்ரா, அதான்டா சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஏன் எங்களுக்குலாம் டவுட் கிளியர் பண்ண தெரியாதா? அப்படின்னா நீ மட்டும் டவுட் கிளியர் பண்ணி கிளிக்கிற. ஐயா இவருக்கு ரெண்டு எத்தனைன்னு கேட்டாலும் சொல்ல தெரியாதாமா, இவர் வேற டவுட் கிளியர் பண்ணி கிளிக்கிறாராமா. நீ பெரிய படிப்ஸ் புடிங்கிதான்பா போ. என்னதான்டா உனக்கு பிரச்சனை? சுந்தரிட்ட நீ பேசாத, நானும் சுந்தரி லவ் பண்றோம். ஓ இதா விஷயமா? சரி நீ அவளை லவ் பண்ற, அவ உன்னை லவ் பண்றாளா? லவ் பண்றாளாவா? டேய் லவ் பண்ணாமையா நான் நோட்டு வைக்கும் போது அந்த நோட்டு மேலே அவளு வந்து வைப்பா. ஏன்டா உன் நோட்டு மேல அவ நோட்டு வச்சா லவ் ஆயிருமாடா? ஓ அத சொல்றியா? இத கேளு, நான் ஸ்கூலுக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வரணும் அதான் அவளும் போட்டு வரா. அது லவ் இல்லையா? டேய் யூனிஃபார்ம்னா எல்லாரும் ஒரே கலர் தானே போட்டு வருவாங்க, இதை வச்சு எப்பறம் லவ்ங்கிற? சரிடா, எங்க ரெண்டு பேத்தையும் நீ பிரிக்க பாக்குற அதானே? சரிப்பா, அன்னைக்கு இங்கிலீஷ் பீரியட் அப்ப எந்திரிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன், அவன் என்ன பார்த்து சிரிக்கிறா, அதுக்கு என்ன சொல்லுவ? என்னடா சொல்லுவ? ஏன்டா நீ பர்மனன்ட் பிரெக்னன்ட் சொன்னனால அவன் மட்டும் சிரிக்கலடா, கிளாஸே சிரிச்சிச்சுடா, அது எப்பறம் லவ்னு சொல்ற? தெரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. என் லவ் பிரிக்கிறதான நீ பாக்குறா? டே போடா நம்பிக்கை துரோகி, கூட இருந்தே குழி பறிக்கிறான். சரிடா நீ ஒரு ப்ரூஃப் ஸ்ட்ராங்கா சொல்றா. இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தான் பார்த்தேன், ஆனா நீ ஏன் லவ்வே சந்தேகப்பட்டுட்ட. அவ கையில எசென்சியல் பச்சை குத்தி இருப்பா, எஸ் ஃபார் சக்தி. இது போல ஸ்ட்ராங் லவ்க்கு. ஏண்டா சுந்தரிக்கு எஸ் தான்டா, அதான்டா கையில பச்சை குத்தி இருக்கா. அப்படின்னு பார்த்தா சந்தோஷம் எஸ் தான் வருது, அதுக்கு என்ன அவன் என்ன லவ் பண்றான்னு அர்த்தமானே? இப்ப புரியுதுடா, நீயும் சுந்தரிய சைடு வாக்ல லவ் பண்றியா? ஒரு நண்பனோட காதலியை எப்படிதான் உஷார் பண்ண தோணுன்னு தெரியலடா. எச்ச மாதிரி பண்ணிட்டியடா கூடயே இருந்துக்கிட்டு. நண்பன் சொல்றானுங்க, கூட இருந்தே குலநரி வேலை பாக்குறானுங்க. உனக்கு தான் நல்ல சாவே வராது, நாசமா பண்ணுவாங்க.